மேடம், நீங்க ரொம்ப டென்ஷனா வந்தீங்கன்னு செக்யூரிட்டி அண்ணன் சொன்னாரு. என்னாச்சு மேடம்? எங்க அம்மா ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டாங்களா? அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேடம். சே இல்ல அன்பு, ஆனந்தி கோகிலா 2 பேரையும் என் பொண்ணுங்கள தான் நான் பாக்குறேன். அவங்களுக்காக நான் இன்னும் என்ன நடந்தாலும் தாங்கிப்பேன். 2 பேரோட வாழ்க்கையும் சந்தோஷமா மாறிட்டாலே எனக்கு போதும். நீங்க பேசுறத பார்த்தா அத்தை நிச்சயமா ஏதோ கோவமா பேசிருக்காங்க. அத்தை என்ன பேசினாங்க, என்ன சொன்னாங்க? கண்டிப்பா நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. ஆனந்தி, எந்த விஷயம் நடந்தாலும் அவங்க பக்கத்து நியாயம்னு ஒண்ணு இருக்கும். நாம யாரையும் தப்பா நினைச்சிடக்கூடாது. ஆனா அவங்க ஆனந்திய தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்லிட்டேனே, அது அவங்க பக்கம் நியாயமா அவங்க நினைக்கிறாங்கன்னு. எது மேடம் அவங்க பக்கம் நியாயம்? ஆனந்தியை தப்பானவன் சொல்றதா? அப்போ அம்மா அப்படி சொன்னாங்களா? அன்பு, உங்க அம்மா பண்ற தப்ப நீயும் பண்ணாத. வீட்டுக்கு போனதும் அமைதியா என்ன வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு குடிக்க தண்ணி கொடுத்து உங்க மேல எனக்கு கோவம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி பக்குவமா தான் பேசினாங்க. ஆனா ஆனந்தி பேரை சொன்னதும் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்துல நான் சொல்ற எதுவுமே அவங்களுக்கு புரியல. இப்ப நீயும் அப்படிதான் பிஹேவ் பண்ற. அம்மா ஆனந்திய பத்தி பேசினதும் உனக்கு கோவம் வருது. அம்மான்னு இல்ல, யாரு பேசினாலும் உனக்கு கோவம் வருது. கோவத்துல நிதானம் இருக்காது அன்பு. யாரு என்ன சொன்னாலுமே புரியாது. அதுக்காக உங்க அளவுக்குலாம் பொறுமையா இருக்க முடியாது மேடம். இப்ப என்னதான் சொல்றாங்க அவங்க? அவங்களுக்கு நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். முதல்ல நீ அவங்க பேச்ச கேட்கலங்கிற கோவம் உங்க அம்மாக்கு நிறைய இருக்கு. அந்த கோவத்துல இருந்துதான் எல்லாமே கிளம்புது. அம்மாக்கு தெரியாம இவர் என் கழுத்துல தாலி கட்டினதுல எனக்கே இன்னும் கோவம் இருக்குதே செய்யுது. தப்பு தானே மேடம்? அதுக்காக முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசியே கோவப்பட்டுட்டு இருந்தா அடுத்து என்ன பண்றதுன்னு எப்பதான் யோசிப்போம். என் மாமனார் மாமியாரும் இதையே தான் பண்றாங்க. இல்ல கோகிலா, சரவணனோட அப்பாவும் அம்மாவும் அடுத்த கடத்துக்கு தயாராயிட்டாங்க. நாம தான் இன்னும் நின்ன இடத்துல நின்னுகிட்டு இருக்கோம். கரெக்ட் அன்பு, இததான் உங்க அம்மா கிட்டயும் நான் சொன்னேன். உங்க முடிவுல தான் ஆனந்தி கோகிலான்னு 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையே இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு எங்க அம்மா என்ன சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கேயும் யாழினி துளசின்னு 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்லிருப்பாங்க. அதானே? அப்படிதான் சொன்னாங்க. யாழினிய சொன்னதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா துளசிய சொன்னத என்னால ஏத்துக்கவே முடியல. தப்பா எடுத்துக்காத அன்பு. இல்ல மேடம், இதுல தப்பா நினைக்க எதுவுமே இல்ல. நானே இது விஷயமா எங்க அம்மா கிட்ட பல தடவை சண்டை போட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். ஆனந்தி அங்க வந்துட்டா எல்லாமே சரியாயிடும் அன்பு. நானும் அதைத்தான் மேடம் சொல்றேன். ஆனா ஆனந்தி ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஐயோ, என் பேரு சொன்னதுக்கே அத்தைக்கு அம்புட்டு கோவம் வந்திருக்குதே. என்னைய நேர்ல பார்த்தா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. அன்பு கூட போய் ஆனந்தி வாழலன்றது வருத்தம் தான். ஆனா வாழ போன வீட்டுல தினம் சண்டையும் சச்சரவுமா இருந்தா ஆனந்தி அங்க போய் வாழ்றதுல அர்த்தமே இல்லாம போயிடும். இல்ல கோகிலா, நீ நினைக்கிற மாதிரி சண்டையெல்லாம் வராது. எப்படி மேடம் அம்புட்டு உறுதியா சொல்றீங்க? அன்பு, நான் திரும்பவும் சொல்றேன். நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத. இல்ல மேடம், நிச்சயமா இல்ல. நீங்க எது செஞ்சாலும் எது சொன்னாலும் அது எங்க நல்லதுக்காக தானே எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க. பெத்தவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்கள எதிர்த்து மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் காலகாலமா நடக்கிறது தான். பெத்தவங்களும் வருத்தத்துல கோவத்துல இருக்கதான் செய்வாங்க. ஆனா நாள் ஆக ஆக அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா தனியும். இதுவும் வழக்கமா நடக்கிறது தான்.